Hi all. இது வந்து most frequently asked interview question in Java 8. So இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடுத்திருக்க எம்ப்ளாயீஸ்ல இருந்து நமக்கு செகண்ட் ஹையஸ்ட் எம்ப்ளாயி salary என்னங்கிறது டிஸ்ப்ளே பண்ணும். Java 8 யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கான லாஜிக் தான் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க எம்ப்ளாயி லிஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்திருக்க எம்ப்ளாயீஸ் ஸ்ட்ரீமா கன்வர்ட் பண்ணிக்கணும். சோ நமக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கிடைச்சிருவாங்க. இதுக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கன்வர்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம அப்பதான் வந்து Java 8 ஆபரேஷன்ஸ் லைக் மேப் ஃபில்டர்லாம் அது மேல நம்ம அப்ளை பண்ண முடியும். சோ அது பண்ணிரோம். சோ நெக்ஸ்ட் வந்து மேப் யூஸ் பண்றோம். ஏன் மேப் யூஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ். சோ ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ்ல இருந்து நமக்கு salary மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி செகண்ட் ஹையஸ்ட் எடுக்க போறோம். சோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அந்த கேஸ்ல நம்ம மேப் யூஸ் பண்ணணும். சோ இப்போ நமக்கு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் உள்ள வருது. சோ அது வந்து நான் என்ன கன்வர்ட் பண்ணனும் ஒவ்வொரு எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்னா salaries மட்டும் நம்ம எடுக்கணும். சோ அதனால ஈச் எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட்டையும் நம்ம salary கன்வர்ட் பண்றதுக்காக நம்ம மேப் யூஸ் பண்றோம். சோ மேப் எம்ப்ளாயி டாட் கெட் salary கொடுத்தீங்க அப்படின்னா மெத்தட் ரெஃபரன்ஸ் மூலமா நமக்கு salaries எல்லாமே எனக்கு மேப் ஆயிரும் இந்த மாதிரி. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி salaries மேப் ஆயிரும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல null values இருக்கு. சோ எனக்கு null values ஓட நம்ம சார்ட் பண்றோம் இல்ல கம்பேர் பண்றோம் அப்படின்னா null point எக்ஸெப்ஷன் கிடைக்கும். சோ அதனால நம்ம கொடுத்திருக்கிற எம்ப்ளாயி salaries இருந்து நம்ம நான் நல்லா இருக்கிறது மட்டும் தான் நம்ம எடுக்கணும். சோ அதனால ஃபில்டர் யூஸ் பண்றோம். ஃபில்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஃபில்டர் பண்ணும். சோ நமக்கு கொடுத்திருக்க வேல்யூஸ்ல இருந்து எதெல்லாம் வந்து நான் நல்லா இருக்கோ சோ அத மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். சோ எனக்கு சப்போஸ் இதுல வந்து ரெண்டு டூப்ளிகேட் இருக்கு. 70000 இருக்கு, இன்னொரு 70000 இருக்கு. சோ ரெண்டு 70000 இருக்கனால நமக்கு அது வந்து இப்போ செகண்ட் ஹையஸ்ட்னு லாஸ்டா பாக்கும்போது எனக்கு 70000 பிரிண்ட் ஆக சான்ஸ் இருக்கு. சோ அதனால டிஸ்டிங்க்ட் எடுக்கணும். யூனிக்கா இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்து பாஸ் பண்றோம். சோ யூனிக்கா இருக்கிறத மட்டும் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட் பண்றோம். சோ இப்போ எனக்கு 50 70 60 55 போகும். சோ அதல நம்ம சார்ட்டட் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் ஆர்டரிங்ல அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆகும். சோ இப்போ வந்து நமக்கு டிசைனிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணனும். ஏன்னா ஹையஸ்ட் எடுக்கணும் இல்லையா அதனால. சோ அதனால உள்ள வந்து நம்ம ஒரு ஆர்குமென்ட் பாஸ் பண்றோம் கம்பேரிட்டர் டாட் ரிவர்ஸ் ஆர்டர். சோ ரிவர்ஸ் ஆர்டர் மாதிரி என்ன பண்ணனும் டிசைனிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிடும். சோ டிசைனிங் ஆர்டர்ல சார்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹையஸ்டா இருக்கிறது நமக்கு தேவையில்லை. ஏன்னா செகண்ட் ஹையஸ்ட் salary தான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ அதனால நம்ம வந்து ஸ்கிப் பண்றோம். ஸ்கிப் குள்ள நம்ம எவ்வளவு எலிமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம் 1 2 ன்னு கொடுக்கறோம்னா அவ்வளவு எலிமெண்ட்ஸ் வந்து ஃபர்தர் வந்து நமக்கு ப்ராசஸ் ஆகாது. சோ ஸ்கிப் பண்ணிரோம். ஸ்கிப் பண்ணிட்டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கறோம். ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் தான் இங்கேயும் ரிட்டர்ன் பண்ணும். ஃபில்டர் டிஸ்டிங்க்ட் சார்ட்டட் எல்லாமே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ரிட்டர்ன் பண்ணும். சோ அப்பான் தட் நம்ம திரும்பி நம்ம ஸ்ட்ரீம் ஆபரேட்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட்ங்கும்போது எனக்கு ஃபர்ஸ்டா இருக்கிறது என்ன 60k. சோ 60k வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். சோ எனக்கு சப்போஸ் எதுவுமே இல்ல எனக்கு வந்து ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் இருக்காங்க. சோ அதையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு எம்ப்ளாயோட salary தான் இருக்கு ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படி எதுவுமே இல்லனா null ரிட்டர்ன் பண்ணுங்கிறது நம்ம கொடுக்கறோம். சோ ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷனல் ஆஃப் டபுள் ரிட்டர்ன் ஆகுது. சோ எனக்கு டபுள் வேல்யூ இருந்ததுனா டபுள் ரிட்டர்ன் ஆகும் இல்லாட்டினா null ரிட்டர்ன் பண்றோம். சோ அத டபுள் salary நம்ம அந்த salary வேல்யூ இருக்கும். சோ அத நம்ம ப்ளேஸ் பண்றோம். சோ இந்த வீடியோவோட டீடைல் வீடியோ வேணும் அப்படின்னா எனக்கு கீழ லிங்க் கொடுத்திருக்கேன். அத போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.